போகல, இங்கே தான் இருக்கான், சேஃபாக இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினோட தம்பி எதையோ கை காமிச்சு அங்கே பாருங்க அங்கே பாருங்கன்றான். அது யாருமே கேட்கல. இவர் போலீஸ் சொல்கிறத பரபரப்பாக இருக்காங்க. அவள் அக்கா மட்டும் கேட்குறா. கிட்ட போய் பார்க்குறா. அவளுக்கு பிளர்ராக தெரியுது. நமக்கு அப்படியே காட்டுறாங்க. அந்த பொம்மை அப்படியே எழுந்து நிற்கிது. இன்னொன்று சடனாக பவர் கட்டாக இந்த போலீஸ் அந்த பக்கம் இருந்து அவங்களாம் யாருமே இதை நோட்டீஸ் பண்ணல. இந்த போலீஸ் அங்கேருந்து இது அந்த கொலைகாரன் தான் வேணுன்ட்டே பண்ணியிருக்கான், எல்லாம் சேஃபாக இருங்க, அவன் வாண்டடாக பண்ணுறான் அப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த பொம்மை அங்கே உட்காந்துருக்கு. ஈவனும் அவங்க அக்காவும் கிட்டே போய் பார்க்குறாங்க. சரியாக கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் தம்பிக்கிட்ட கேட்குறா, டே இப்போ என்னடா பார்த்த, எனக்கும் அதான் தெரிஞ்சுதா அப்படின்னோடனே, ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த பொம்மை ஒரு நேரம் நின்றுட்டு இருந்தது, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றான். 2 பேரும் சரியான பயத்தில் நிற்கிறாங்க. திடீர்னு அந்த டச் சாங் பாடுது. பார்த்தா கிராமஃபோனில் பாட்டு கேட்குது. எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அந்த கிராமஃபோனையே. இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறது உண்மைதானா, அங்கே இருக்க கிராமஃபோன் எப்படி கரண்ட்டே இல்லாமல் பாடுது அப்படின்னு எல்லாரும் செமையாக பயப்படுறாங்க. அந்த நேரம் திடீர்னு பார்த்தா வெளிச்சமாகுது. என்னன்னு பார்த்தா இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது.